ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு மினி பஸ் ஏறி போயிட்டு இருக்காங்க. அந்த பஸ்ல இவங்களோட 10 வயசு சின்ன பையன் ஒருத்தனை பாக்குறாங்க. இந்த பையன் பாக்குறது ரொம்ப அழகா இருக்கான். இந்த பையன் மேல ஒரு ஈர்ப்பு வருது அந்த பொண்ணுக்கு. 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸை விட்டு இறங்குனதுக்கு அப்புறமும் சில மணி நேரம் ஒன்னா சேர்ந்து சுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு 10 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த பையன் கேட்டிருக்கான், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் சொன்னதும், சரி இந்த பொண்ணுக்கு வேற ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை ஒரு புதர் பக்கமா அழைச்சிட்டு போயிருக்கான். அந்த புதருக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பெண் செய்த ஒரு விஷயம்தான் இந்த கிரைம் சம்பவமா இது மாறுறதுக்கு காரணமானுச்சு. சரி, அந்த புதர்ல அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, ஈரோடுல எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு சம்பவமா இது மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த கிரைம் சம்பவத்துல பார்க்க போறோம். சரி நண்பர்களே, இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. ஈரோடு தாலுகா காவல் நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு 500 மீட்டருக்கு பக்கத்துல நிறைய முள்ளு மரங்கள்லாம் இருக்கக்கூடிய புதர் மாதிரியான ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில தான் இதுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் இருக்கிற ஆண்கள்லாம் இத ஒரு கழிப்பிடமா பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பிப்ரவரி 10ஆம் தேதி நிறைய ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த புதர் பக்கமா காலையில 6 மணிக்கெல்லாம் பாத்ரூம் போறதுக்காக அப்படி போறாங்க. அப்படி உள்ளுக்குள்ள போன ஒருத்தர் உடைய பார்வையில ஒரு பெண் நிர்வாணமா இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடக்குது, செத்து போய் கிடக்குது சார் தகவலை சொல்றாரு. உடனடியா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் டீம், மோப்ப நாய் சகிதமா, போரன்சிக் டிபார்ட்மெண்ட் இப்படி எல்லாருமே அந்த இடத்துல அசம்பர் வராங்க. அந்த இடத்த பார்த்தா நேற்று நைட்டு ஒரு பெரிய சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்குனால அறிகுறி எல்லாமே இருக்குது. ஒரு பெண் உடல்ல சுத்தமா துணி இல்லாம நிர்வாண கோலத்துல இறந்து கிடக்குறாங்க. அந்த பெண்ணுடைய ட்ரெஸ் அந்த இடத்துல கலட்டி வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு பாலியல் விஷயம் இங்க நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்குண்டான அடையாளங்கள் அங்க தென்படுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேற ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராயிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பெண்ணுடைய தலை கல்லால அடிச்சு கொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த கல் அங்க கிடக்குது. கல்லுல நிறைய ரத்தம் ஒட்டி இருக்கிறதையும் பாக்குறாங்க. மோப்பனா என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல இருந்து ரோடு வரைக்கும் குற்றவாளி அதுக்கப்புறம் எந்த பக்கம் போனாரு அப்படிங்கிறது தெரியாம இந்த நாய் அங்கேயே நின்றுது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் இந்த பாடியை பெருந்துறை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு இங்க அனுப்பி போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான அந்த ப்ராசஸிங்க செய்யறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வருதுன்னா, இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே கல்லுனால அந்த பெண்ணுடைய தலைப்பகுதி அடிச்சு நசுக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது. இப்படி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண் ஒரு பாலியல் உறவுல ஈடுபட்டிருக்கலாம். ஏன்னா அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்புல ஒரு ஆணுடைய எச்சில்லாம் இருக்கிறது, இந்த மாதிரியான தடயங்கள்லாம் அவங்க தெரிய வருது. சோ இந்த பெண் யாரு, முதல்ல இந்த பெண்ணை கொலை செஞ்சது யாரு, இந்த 2 விஷயங்களையும் கண்டுபிடிக்கிற ப்ராசஸிங்ல போலீஸ் இறங்குறாங்க. முதல்ல இந்த பெண் எங்கேயாவது மிஸ் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கா அப்படின்னு அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்த பெண்ணுடைய போட்டோவை அனுப்பி அவங்க கேட்கும் பொழுது அப்படி எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் எஃப்ஐஆரும் போடப்படல அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அடுத்த கட்டமா இந்த பெண்ணுடைய போட்டோவை எல்லா இடங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த பெண் யாரு அப்படின்னு அவங்க தேடுற முயற்சியில சில நாட்கள், அதாவது 2 நாட்கள்லயே இந்த பெண் யாரு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது பெருந்துறைக்கு பக்கத்துல இருக்கிற வாய்க்கால் மேடு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த பெண். இந்த பெண்ணுடைய பேரு நர்மதா. இவங்களுக்கு 33 வயசு. இவங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆகுது. 2 வருஷத்துல நர்மதாவுக்கும் அவங்க கணவருக்கும் நடந்த பிரச்சனைனால 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு இன்னொரு முறை திருமணம் ஆகுது நர்மதாவுக்கு. அந்த திருமணத்திலேயே கணவனுக்கும் நர்மதாவுக்கும் இடையே நிறைய பிரச்சனை. அதனால இவங்க வாழாம கணவனை விட்டு பிரிஞ்சு இவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த நர்மதா எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற நிறைய ஆண்களோட பாலியல் உறவு வச்சுக்கிறவங்களா இருந்திருக்காங்க. ரொம்ப கெட்ட பேர் இந்த பெண் மேல. அதனாலயே என்னமோ இவங்க சொந்தக்காரங்க யாருமே இந்த பெண் கூட பேசுறது கிடையாது. இவங்க அப்பா மட்டும் இந்த பெண்ணுக்கு சாப்பாடு போட்டு வீட்டுல வச்சிருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கூட அவங்க அப்பா பேச்சை கேட்காம இந்த பெண் எல்லா ஆண்கள்ட்டையும் சகஜமா ரொம்ப பழகுறவங்க. ரொம்ப குறிப்பா இவங்க பாலியல் உறவு நிறைய ஆண்கள் கூட வச்சிருக்கிற ஒரு பெண்ணாவே இவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த பொண்ணு இறந்து போய், அதாவது பிப்ரவரி 10 இறந்து போறாங்க. 10 நாள் ஏறக்குறைய பிப்ரவரி 20 வரைக்கும் இந்த கொலை பண்ணது யாரு அப்படின்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல. சோ என்ன பண்றாங்கன்னா, இந்த கொலையை பத்தி எஸ்பி ஆபீஸ்ல இருந்து உடனடியாக அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5 தனிப்படையை அமைச்சு அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல
ஒரு தனிப்படை என்ன பண்றாங்கன்னா பிப்ரவரி 9, 10 இந்த நாட்கள்ல ஈரோடுல பஸ் ஸ்டாண்டு முழுவதும், அது மட்டும் இல்லாம இந்த பெண் இறந்து கிடந்தாங்க இல்லையா, ஈரோடு தாலுகா காவல் நிலையம் இந்த பகுதி முழுவதும் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்கள் ஃபுட்டேஜையும் எடுத்து அவங்க பரிசோதனை பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்த்ததுல ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது பிப்ரவரி 9ஆம் தேதி இந்த பெண் வந்து ஒரு சின்ன வயசு பையன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிற ஃபுட்டேஜ் வந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல கிடைக்குது. அதுக்கப்புறமா அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட்ல சில கடைகள்ல அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு கால் டாக்ஸில ஏறி அங்கிருந்து போறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த பெண் கூட ஒரு சின்ன வயசு பையன் இருந்திருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதும் அந்த 2 பேர் சேர்ந்து ஒரு கால் டாக்ஸில ஏறி போனாங்க இல்லையா, அந்த கால் டாக்ஸியோட நம்பர் மூலமா அந்த டிரைவரை அவங்க தொடர்பு கொள்றாங்க. டிரைவர்கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணு கூட வந்தது யாரு அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த டிரைவர் ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு, அந்த பையன் எனக்கு தெரியும், இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கமா அவன் அடிக்கடி வந்து நிற்பான், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு இருக்கிறாங்க, எனக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த பையன் எங்கேருந்து வருவாங்கிற எல்லா தகவலையும் சொன்னதும் நேரடியா போயிட்டு போலீஸ் டீம் போயிட்டு ஒரு பிரைவேட் மேன்ஷன்ல அங்க தங்கியிருக்கிற அந்த சின்ன பையனை போயிட்டு அவங்க கைது பண்ணிட்டாங்க. அப்படி கைது பண்ணிட்டு வரும்பொழுது அவனுக்கு வந்து வெறும் 17 வயசு தான் ஆகுது. அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அழ ஆரம்பிச்சு பிப்ரவரி 9ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற தகவலை ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி, அப்படி அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, பிப்ரவரி 9, 2026 அன்னைக்கு ரெங்கம்பாளையத்திலிருந்து ஈரோடு பேருந்து நிலையத்துக்கு போற ஒரு மினி பஸ்ல இந்த நர்மதா போயிட்டு வந்திருக்காங்க. அப்படி போகும்பொழுது அந்த பஸ்ல இந்த சின்ன பையன் ஏறிருக்கான். ஏறினதும் இந்த நர்மதாவும் இந்த சின்ன பையனும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணுடைய பக்கத்துல போயிட்டு இந்த பையன் உட்காந்துருக்கான். 2 பேரும் பேசி சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அரை மணி நேரம் இந்த டிராவல்லையே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கியிருக்காங்க, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல. இறங்குனதும் இந்த பொண்ணுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சு போனது அப்படிங்கிறதுனால அவனை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லாம அந்த பையன் முன்னாடியே போயிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்காங்க. இது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்றான்னா, அவனுடைய நண்பர்கள் ஒரு 5-6 பேர் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. அந்த நண்பர்களுக்கு நர்மதாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். எல்லாருமே சேர்ந்து பகல் முழுவதும் அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தியும் அங்க இருக்கிற கடத்திரு எல்லாத்துக்கும் போயிருக்காங்க, பேசி சிரிச்சிருக்காங்க. நிறைய கடைகள்ல போயிட்டு அடிக்கடி கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த நாள் முழுவதும் கழிச்சுட்டு நைட்டு 10 மணி ஆயிருந்திருக்கு. 10 மணி ஆனதும் இந்த பையன் சொல்றான், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போலாம், இருட்டிடுச்சு அப்படின்னு சொன்னதும் இந்த பொண்ணு வந்து, ஏன் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணலாமே டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இந்த பொண்ணுக்கு வேற எதுவும் ஒன்று தேவைப்படுது, ஸோ நம்ம கூட இருக்கிறதுக்கு அவன் ஆசைப்படுற, அதுக்கு தான் சிக்னல் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு புரிஞ்சு போனதும் அங்க இருக்கிற ஒரு கால் டாக்ஸி அவன் புக் பண்றான். அந்த கால் டாக்ஸில 2 பேருமே ஏறுறாங்க. அங்கேருந்து ரெங்கம்பாளையம் ரிங் ரோடுல போயிட்டு இறங்குறாங்க. அப்படி இறங்கும் போது நைட்டு 10:30 மணி. அவங்க இறங்குற இடத்துல இருந்து 500 மீட்டர் தாண்டி தான் அந்த ஈரோடு தாலுகா காவல் நிலையம் இருக்குது. ஸோ அங்கே இறங்கி என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடமே ரொம்ப நிறைய காடு மாதிரி புதர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்படி 2 பேரும் இந்த புதருக்குள்ள இருட்டுக்குள்ள போயிட்டு பாலியல் உறவுல ஈடுபட ஆரம்பிச்சதும் இந்த பெண்ணுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. காலையிலேருந்து தான் கூட இருந்த அந்த பையன் வந்து ஒரு திருநம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணுக்கு பயங்கரமான கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காலையிலேருந்து என் கூட இருந்தது எதுக்குடா, நீ ஆம்பளையே கிடையாதா, எங்கடா அவனுடைய ஆணுக்கு போய் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா அவனை ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதை கேட்டதும் இப்படிதான் பேசாத நர்மதான்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி இவங்களுக்கு பயங்கரமான கடுப்பு. ஏன்னா இவங்க எதிர்பார்த்து வந்தது வேற, இங்க எதுவுமே நடக்கல அப்படிங்கிறதுனால குத்தி காட்டி பேசியிருக்காங்க. இது ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமா போனதும் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, நர்மதா பூச்சி கீழே தள்ளியிருக்கான். கீழே விழுந்தவங்க அங்க இருந்த கல்ல தலை அடிபட்டு மயக்கமாயிருக்காங்க. இங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைச்ச இந்த பையன் என்ன பண்றான்னா, ஒருவேளை இந்த நர்மதா எந்திரிச்சு இப்படி தள்ளி விட்டதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும், அதனால இந்த பொண்ணை உயிரோட விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அங்க இருக்கிற கல் எடுத்து நர்மதாவுடைய தலையில அடிச்சு அப்படியே துள்ள தொடிக்க அந்த இடத்துல கொன்னுட்டு அங்கிருந்து ரோட்டுக்கு வரலாம். ரோட்ல இருந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பைக்கில் இங்க வர சொல்லி, இப்படி கொலை நடந்த விஷயம் எதுவுமே அந்த நபருக்கு சொல்லாம, நான் இங்க வந்தேன், என்னை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே பைக்ல ஏறி வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டே பண்றான். அதுக்கு அடுத்த நாள் ஒரு பிரைவேட் மேன்ஷன்ல போயிட்டு இந்த பையன் தங்கிடலாம். இப்படி எல்லா விஷயத்தையுமே போலீஸ்ல சொல்லிடலாம். சொல்லி ரொம்ப அழறான். அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்த அந்த எல்லா தடயங்கள், அந்த கல்லில் இருந்த கைரேகை, இப்படி எல்லா டெக்னிக்கல் எவிடன்ஸையும் அடிச்சுட்டு இந்த பையனை கோர்ட்ல நிறுத்துறாங்க.
இந்த பையன் இப்போ வந்து ஜெயிலில் இருக்கான். சரி நம்மளே இதுதான் ஈரோட்டில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னால ஒரு பெண் வந்து கொலை செய்யப்பட்ட இந்த கிரைம் ஸ்டோரி. இந்த கொலை நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பெண் வந்து டிரான்ஸ்ஜெண்டரை கிண்டல் பண்ணதுதான். நீ ஆம்பளை இல்லை அப்படின்னா அதனால காயப்பட்டு அந்த பெண்ணை கொலை செஞ்சுட்டான் அந்த பையன். சரி நம்மளே இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாருடைய பக்கம் தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது சம்பந்தமான உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. முறையற்ற காமம் என்னைக்குமே வந்து ஒரு கொலையிலையோ இல்லை அவமானத்திலேயோ இல்லை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொண்டாந்து விடும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ்லாம் ஒரு உதாரணம். சரி நம்மளே மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. நான் உங்கள் ஆர் சஜா. நன்றி, வணக்கம்.